ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நமக்கு கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க தக்காளி பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னுட்டு. ஆக்சுவலாக உங்களுக்காகவே நான் தக்காளி பற்றி தெரிஞ்சுக்காகவே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு எனக்கு தெரிஞ்சது உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? நாட்டு தக்காளிக்கும் ஹைப்ரிட் தக்காளிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். தக்காளியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் வந்து ஒரு தரத்துலேயும் சரி அதனுடைய சைஸ்லையும் சரி தக்காளியினுடைய சைஸ்லையும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்க அப்படின்னாக்கா மொத்தம் 3 வகையான குவாலிட்டி இருக்குங்களாம்மா. குவாலிட்டி இருக்குன்றது எனக்கு தெரியுன்றது உங்களுக்கும் நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுன்றது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி. ஓகேங்களா? 3 இருக்கு. அது நான் உங்களுக்கு என்னன்றது நான் சொல்றேன். நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லாரும் தக்காளி பத்தி சொல்றாங்க. நம்ம ஒரு தக்காளி நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம கைக்கு வர்றதுக்காக விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது எனக்கு பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும். பார்த்துக்கோங்க, நீங்களே பார்த்துக்கோங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு தக்காளி. நமக்கு அதில் ஒரு சின்ன தக்காளி தான், ஆனால் அந்த ஒரு தக்காளி விளைவிக்கிறதுக்கு நம்ம விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஓகேங்களா? நாட்டு தக்காளியின் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மீடியம் சைஸ் சின்னதாக தான் வரும். எனக்கு தெரிஞ்ச சைஸ் நான் சொல்கிறேன். மீடியம் சின்ன சைஸாக தான் வரும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அதேமாரி நாற்றும் அப்படி தான். ஓகேங்களா? நாற்று அப்படின்னு எடுத்துட்டாக்க எல்லா நாற்றும் வைக்கிற நாற்று எல்லாமே செடி வந்துடும்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய வேஸ்டேஜே ஆகலாம். ஓகேங்களா? அதனால இதுல ஒரு தக்காளி நாற்று வச்சு அதுக்கு தண்ணி விட்டு, அது நாட்டு தக்காளிக்கும் ஆபீஸ் தக்காளிக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு மாசத்துல இருந்து ஒரு 20 நாள் வரைக்கும் டிஃப்ரெண்ட் வரும். ஓகேங்களா? ஆபீஸ் தக்காளிக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி, சீசனுக்கு தகுந்த மாதிரி, அதாவது மழை காலத்துக்கு ஒரு மாதிரியும் வெயில் காலத்துக்கு ஒரு மாதிரியும் அவங்க மருந்தடிப்பாங்க. குறைஞ்சது ஒரு 3 to 4 டைம் கம்பல்சரி ஆஃபீஸ் தக்காளிக்கு மருந்தடிப்பாங்க. அது போக உரம்னு ஒன்று வைப்பாங்க. அது எந்த ஸ்டேஜில் வைப்பாங்கன்னு தெரியல. ஆனால் தெரியலனாக்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது உண்மை யாரும் சரியா வெளியே சொல்றதில்ல. அதனாலதான் நாட்டு தக்காளி பற்றி கேட்டிங்கன்னா எனக்கு எல்லாமே தெரியும். ஆஃபீஸ் தக்காளிக்கு எனக்கு சரியா தெரியுது. நாட்டு தக்காளி பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஓகேங்களா? ஆஃபீஸ் தக்காளிக்கும் நாட்டு தக்காளிக்கும் ஒரு 10 to 15% டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேங்களா? வெயிட் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேங்களா? நாட்டு தக்காளிக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளியோட வெயிட் பார்த்தீங்கன்னா கூட வரும். ஆஃபீஸ் தக்காளியோட வெயிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வரும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு தக்காளி மாதிரியே பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஒன்று வருது. ஓகேங்களா? அதுவும் பார்க்க சேம் நம்மளுடைய நாட்டு தக்காளி மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த தக்காளியை தான் வந்து பார்த்தீங்கன்னா சைஸும் பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளி மாதிரியே இருக்கும். ஆனால் சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். ஓகேங்களா? அந்த தக்காளி தான் நிறைய பெரிய கடைகள்லாம் பெரிய பெரிய வியாபாரிகள் அதை எடுத்து வியாபாரம் பண்றாங்க. அந்த தக்காளிக்கு இந்த தக்காளிக்கு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னாக்க, சைஸ் சின்ன தக்காளி நாட்டு தக்காளிங்கிறது மீடியம் சைஸ், சின்ன சைஸ் தான். நிறைய பேரு பெரிய நாட்டு தக்காளின்னு நினைச்சிட்டு பெரிய சைஸ்ல இருக்கு இல்லைங்களா, அதுல எடுத்துடுறாங்க. வியாபாரிங்களும் அப்படித்தான். நாட்டு தக்காளின்னா நாட்டு தக்காளி சில பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும், தெரியாம இருக்கும். ஓகேங்களா? அதனால நான் என்ன சொல்றேன்னாக்க சின்ன தக்காளியா இருக்கிறதுல நிறைய பேர் கழிச்சிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுறாங்க. ஓகேங்களா? சைஸ் சின்னதா இருக்குன்னு ஒதுக்கிடுறாங்க. என்ன நாட்டு தக்காளிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் வரும். ஓகேங்களா?
கொஞ்ச நாளைக்கு தான் தக்காளி வரும், ரொம்ப நாளைக்கு வராது. ஹைபிரிட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 15 நாள்ல இருந்து ரொம்ப என்ன சொல்றது ஒரு ஒரு 10 நாள் 20 நாள் ஆனாலையும் அவ்வளவு சீக்கிரத்துல அது டேமேஜ் ஆகிறதுல. ஆனா நாட்டு தக்காளி சீக்கிரமா அது இதாயிடுது, அதுக்காக ஹைபிரிட் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? நீங்க நாட்டு தக்காளி நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு சிம்பிளான ஒரு ஐடியா சொல்றேன், நீங்க அதை ஃபாலோ பண்ணி பாருங்க. நாட்டு தக்காளியில பாத்தீங்கன்னா அதிகப்படியாக பச்சை கலர்ல, ஓகேங்களா, பச்சை கலர் வந்து கண்டிப்பா தென்படும். ஓகேங்களா? அது தக்காளியோட அந்த இது பார்த்தாலே தெரியும் இது நாட்டு தக்காளி ஹைபிரிட். நாட்டு பழத்துல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து ஃபுல்லா பழுத்துறாது. ஓகேங்களா? பழுத்த பழம்ன்றது அது அது இயற்கையா பழுக்கிறது, அது பார்த்தாலே தெரியும். ஆனா மோஸ்ட்லி ஃப்ரெஷ்ஷான பழம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது எதுவுமே அவ்வளவு சீக்கிரம் பழுக்காது. பாதி ரெட்டா இருக்கும், அந்தாண்ட ஆரஞ்சு கலர், மஞ்சள் கலர், மூணும் கலந்த மாதிரி மிக்சடா இருக்கும். ஓகேங்களா? அதுதான் நாட்டுப்பழம். நாட்டுப்பழங்கிறது ஃபர்ஸ்ட்ல அப்படிதான் வரும், அது ஃபுல்லா பழுக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தக்காளி பழத்தை நம்ம பறிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன வேலைகள் இருக்கோ உங்களுக்கு நான் சொல்றேனுங்க. சரிங்களா? நம்மளுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாத்தீங்க எங்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து மண்ணு ஃபுல்லா செம்மண்ணு தான். ஓகேங்களா? செம்மண்ணு தான். செம்மண்ணுங்கிறதுனால எங்களுக்கு தக்காளி நட்டு வச்சா சீக்கிரமா விளைச்சல் வந்துடும், நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி, செம்மண்ணுக்கு தண்ணி நிறைய குடிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வெயிலுக்கு நல்லா தாங்கும் தண்ணி. ஓகேங்க? வெயில் அடிக்க அடிக்க தண்ணி இருந்தா எவ்வளவு நாளையும் தாங்கும் இந்த மண்ணுக்கு. ஓகேங்களா? அதனால எங்களுக்கு அதுல பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு பாத்தீங்கன்னா நாங்க பெருசா எங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. எங்களுக்கு பாத்தீங்கன்னா இயற்கையான உரங்களும் எங்களுக்கு நிறைய கிடைக்குது. சிம்பிளுக்கே சொல்லணும் அப்படின்னாக்க மாட்டு சாணம், ஆட்டு சாணம் இதெல்லாம் இருக்கு எங்களுக்கு, அதுவே எங்களோட தோட்டத்துக்கு போதுமானது. நாங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்க பூ வைக்கும் போது மட்டும்தான் எல்லாரும் அதுக்கு முன்னாடியே உர வைப்பாங்க. நாங்க உர வச்சு ஒரு கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா பூ வைக்கிற ஸ்டேஜ்ல ஒரு மருந்து அடிப்போம். ஓகேங்களா? அவ்வளவுதான். நாங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம், காய் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் ஒரு மருந்து அடிப்போம். அது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க தக்காளியில புழு நிறைய வைக்கும், அது உங்களுக்கே தெரியும். புழு நிறைய வைக்க கூடாதுன்றதுக்காக தான் நாங்க ஒரு மருந்து அடிப்போம். ஓகேங்களா? அதனால அது நம்ம அடிக்கிறதுனால நம்ம தக்காளி பழத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் புழு வராது, வைக்கவும் வைக்காது, புழுவும் வராது. பழமும் பார்க்க நல்லா இருக்கும், நல்ல தரமாவும் இருக்கும், நல்ல கலராகவும் இருக்கும், நல்லா இருக்கும். அதனால உடம்புக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நம்ம விவசாயம் பண்றவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க நிறைய பேர், வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்குன்னுட்டு. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க உரம் அதிகம் நம்ம வைக்க செலவுகள் அதிகமாக ஆகும். அந்த ஸ்டேஜுக்கு மட்டும் நம்ம செலவு பண்ணா போதும், அந்த ஸ்டேஜுக்கு அப்போதைக்கு என்ன தேவையோ அது மட்டும் செஞ்சா போதும். நம்ம எக்ஸ்ட்ரா வச்சா நமக்கு எக்ஸ்ட்ரா பழம் வரும், எக்ஸ்ட்ரா காய் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் அது உண்மைதான். நமக்கு எல்லாமே கிடைச்சாலையும் ஆனா விவசாயிகள் பண்றாங்க பாத்தீங்களா, என்னதான் மண்ணு, வெயில், தண்ணி எல்லாமே இருந்தாலும் ஆனா விவசாயிகள் அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களுடைய உழைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் எது சொன்னாலும் ஈடனையே ஆகாதுங்க. அவங்க ஒவ்வொரு உழைப்பும் அவங்க சிந்துற வேர்வையும் அதுக்கு நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு ஈடனி ஆகாது. இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைமுக்கு தண்ணி கட்டுறதுல இருந்து, அந்த பருவத்துல தக்காளி பறிக்கிறதுல இருந்து, அதை பறிச்சு கொண்டு வந்து மார்க்கெட் சேர்த்தி அதை வியாபாரம் பண்ணி அந்த தக்காளி சேல்ஸ் ஆனா மட்டும்தான் அவங்களுக்கு லாபம். நான் எதுல லாபம்னு சொன்னேன்னா பாத்தீங்கன்னாக்க எல்லா நேரமும் விவசாயிங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விலையே கிடையாதுங்க. ஏறுது இறங்குது. திடீர்னு பார்த்தா ஒரு கிலோ தக்காளி 10 ரூபாய்க்கு தராங்க, அதிகபட்சம் 10 ரூபாய்க்கு தராங்க. திடீர்னு பார்த்தா
100 ரூபாய்க்கு வருது, 100 ரூபாயிலிருந்து 200 வரைக்கும் வருது. ஆனா அந்த விவசாயிங்கிட்ட நான் வாங்குறது எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அந்த 10 ரூபாய்க்கு என்ன